Hello friends, welcome back to English Karkalam. This is Mageshwari. இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படினா இந்த though, although, even though இதை யூஸ் பண்ணி எப்படி வந்து இங்கிலீஷ்ல சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறத நம்ம பார்த்திடலாம். though அப்படினா இருந்த பொழுதிலும் இருந்த போதும் அப்படினு சொல்லி நமக்கு தெரியும் இல்லையா? and although, even though இதுக்கும் அதே மீனிங் தான். பட் அதை வந்து எப்படி நம்ம இங்கிலீஷ்ல பேசும் பொழுது யூஸ் பண்றது அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, இந்த தோ வந்து எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இன்ஃபார்மல் மெத்தட் அண்ட் கேஷுவலா பேசும் பொழுது நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது தோ வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம நார்மலா ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேசுவோம் இல்லையா, அதாவது பேசும் பொழுது இன்ஃபார்மலா சொல்லும் பொழுது நம்ம தோ யூஸ் பண்ணலாம். although எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா more formal than though. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம் இருந்தாலும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதையே இன்னும் நம்ம ஃபார்மலாக ரிட்டனில் சொல்லும் பொழுது we can use although அல்லது even though. இந்த although and even though ரெண்டையும் நம்ம ரிட்டனில் யூஸ் பண்ணலாம் இல்லையா. ஆனால் இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா although சொல்கிறத விட இந்த even though இன்னும் நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லும் பொழுது நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இந்த மூணு இதுக்குமே ஒரே மீனிங் தான். ஆனால் அதை எப்படி நம்ம சென்டென்ஸில் வந்து கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். நேற்று மழை ரொம்ப பெஞ்சிட்டு இருந்தது, இருந்தாலும் நாங்கள் வெளியில் விளையாண்டுட்டு இருந்தோம் அப்படிங்கிறத நம்ம நார்மலாக சொல்கிறோம் இல்லையா, இது தோ யூஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். இதையே although யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நேற்று ரொம்ப மழை பெஞ்சுது இருந்தாலும் நாங்கள் போய் வெளியில் விளையாண்டோம் தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இந்த இடத்துல நம்மளுடைய டோனை என்ன செய்கிறோம், கொஞ்சம் மாற்றி சொல்கிறோம். ஏன்னா அந்த இடத்துல மழை பெய்யுது இருந்தாலும் நாங்கள் போய் வெளியில் விளையாண்டோம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இதையே நேற்று மழை சரியான மழை பெஞ்சது, நல்ல குளிர் வேறு, இருந்தாலும் நாங்கள் அங்கே போய் விளையாண்டோம். இந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம், ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆப்போசிட் பர்சன்ட்டை நம்ம என்ன சொல்கிறோம், மழை அதிகமாக பெஞ்சது, குளிராக இருந்தது, இருந்தாலும் நாங்கள் போய் விளையாண்டோம் தெரியுமா. இந்த மாதிரி நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லும் பொழுது we can use even though. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இப்போ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அகெயின் ஐ வில் டெல் யூ, தோ அப்படிங்கிறது இன்ஃபார்மல் வே, நார்மலாக சொல்லும் பொழுது அண்ட் பேச்சு வழக்கில் சொல்லும் பொழுது யூஸ் பண்ணலாம். although அப்படிங்கிறது தோவை விட இன்னும் ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லும் பொழுது we can use although. அண்ட் ஈவன் though எதுக்காக யூஸ் பண்ணுவோம், இந்த ரெண்டு சொல்கிறத விட இன்னும் நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லும் பொழுது we can use even though. ஸோ இப்போ நம்ம இதனுடைய டிஃப்ரென்சஸை நம்ம பார்க்கலாம். அண்ட் இன்னொன்று முக்கியமாக ஒன்று கவனிங்க, இங்கே although இருக்குது இல்லையா, ஸோ இதை ரெண்டையும் நம்ம செப்பரேட் பண்ணி எழுதவே கூடாது. ஓகே, ரெண்டையும் சேர்த்து எழுதணும். அண்ட் ஈவன் though அப்படிங்கிறதுக்கு ரெண்டுக்கு இடையில கேப் இருக்கணும். ஓகேங்களா. இப்போ நம்ம இதுக்கான சென்டென்சஸை பார்த்துடலாம். நம்ம இப்போ சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இதோட ஃபார்மட் பார்த்துடலாம். ஃபார்மட் பார்த்தா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்மட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த தோ, although, even though யூஸ் பண்ணும் பொழுது நம்ம இது மூணையுமே சென்டென்ஸோட ஸ்டார்டிங்கில் கொண்டுட்டு வரலாம். சரிங்களா. இப்போ இந்த தோ இருக்கு இல்லையா, இந்த தோ மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சென்டென்ஸோட ஸ்டார்டிங்கில் வரலாம் அண்ட் மிடில் வரலாம் அண்ட் எண்டில் கூட நம்ம எழுதலாம். ஆனால் இந்த although அண்ட் even though இருக்குது பார்த்தீங்களா, இதை ரெண்டையும் பார்த்தீங்க அப்படின்னா சென்டென்ஸோட ஸ்டார்டிங்லையும் இன்பிட்வீன்லையும், அதாவது ஒரு சென்டென்ஸ்க்கு இடையிலையும் எழுதலாம், லாஸ்ட்டில் எழுதவே கூடாது. சரிங்களா. இப்போது நம்ம ஒரு சென்டென்ஸோட ஸ்டார்டிங்கில் நார்மலாக இந்த மூணையுமே எழுதலான்னு பார்த்தோம் இல்லையா. இதுக்கு அடுத்து என்ன எழுதணும் அப்படின்னா அந்த சென்டென்ஸில் இருக்கக்கூடிய சப்ஜெக்டை நம்ம கொண்டுட்டு வரணும். அந்த சென்டென்ஸில் இருக்கக்கூடிய சப்ஜெக்டை நம்ம கொண்டுட்டு வரணும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா வேர்ப் கொண்டுட்டு வரணும். அந்த சப்ஜெக்ட் என்ன செயலை செய்ததோ அதை தான் நம்ம அடுத்ததாக கொண்டுட்டு வரணும். ப்ளஸ் மெயின் கிளாஸ். மெயின் கிளாஸ்னால் பயந்துடாதீங்க, வேறு ஒன்றுமே இல்லை. மெயின் கிளாஸ் அப்படின்னா நார்மலாக ஒரு சென்டென்ஸில் என்ன இருக்கும், சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் அவங்க என்ன செஞ்சாங்க. நம்ம நார்மலாக இதுக்கு முன்னாடி சென்டென்ஸ் மேக் பண்ணுற வீடியோலலாம் பார்த்தோம் இல்லையா, சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் அந்த வேர்ப் யாருக்காக செய்யப்பட்டது, எதற்காக செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்ல, அதுதான்
மெயின் கிளாஸ். சரிங்களா? சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் சேர்ந்தது தான் என்னதுங்க? மெயின் கிளாஸ். மெயின் கிளாஸ்ன்னு போட்டிருக்கிறத பார்த்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஓகே, சிம்பிள் தான். இப்போ நம்ம இதை வந்து சென்டென்ஸில் பார்த்துடலாம். அவர் பணக்காரராக இருந்தாலும் எளிமையான வாழ்க்கை வாழ்கிறார். ஸோ இந்த இடத்துல இருந்தாலும்னு இருக்குது பார்த்தீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இருந்த போதிலும். தோ, அல்தோ, ஈவன் தோ, இது மூணுக்குமே என்ன அர்த்தம்? அந்த இருந்த போதிலும் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த சென்டென்ஸில் நம்ம 2 ஆக்ஷன்ஸை கண்டுபிடிக்கணும். ஏன்? ஃபர்ஸ்ட் வந்து இந்த 3 வந்ததுக்கு அடுத்து சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் வரும்னு சொன்னோம் இல்லையா? இது ஒரு சென்டென்ஸ். ஓகேங்களா? அப்போ இது ஒரு சென்டென்ஸ் ப்ளஸ் மெயின் கிளாஸ். இதில் ஒரு சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் வச்சு ஒரு சென்டென்ஸ் வரும். ஸோ 2 சென்டென்ஸ். இப்போ இங்கே இருக்கக்கூடியதில் 2 ஆக்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், இருந்தாலும் அப்படிங்கிறது ஒரு வேர்ப் இல்லையா? அப்போது இது ஒரு சென்டென்ஸ். அவர் பணக்காரராக இருந்தாலும். நெக்ஸ்ட் என்னது? எளிமையான வாழ்க்கை வாழ்கிறார். ஸோ இந்த இடத்துல வாழ்கிறார் அப்படிங்கிறது ஒரு வேர்ப், ஆக்ஷன் வேர்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம 2 சென்டென்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. கிளியர்? ஸோ இப்போ இந்த சென்டென்ஸை நம்ம என்ன டென்ஸில் இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் வந்து இப்போ தான் நடந்துட்டுருக்கு இல்லையா? திஸ் இஸ் அ ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, எளிமையான வாழ்க்கை வாழ்கிறார் அப்படின்னா அர்த்தம் இப்போ வாழ்ந்துட்டுருக்காரு இல்லையா? ஸோ திஸ் இஸ் அ ப்ரெசன்ட் டென்ஸ். தோ, அல்தோ, ஈவன் தோ வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? கான்ட்ராஸ்ட்டை நம்ம சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். கான்ட்ராஸ்ட் அப்படின்னா என்னது? வேறுபாடு. தோ அப்படிங்கிறத சின்ன சின்ன கான்ட்ராஸ்ட்டுக்கு, ஸ்மால் கான்ட்ராஸ்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்கான கான்ட்ராஸ்ட் இல்லாமல் சின்ன சின்ன கான்ட்ராஸ்ட். அதாவது இவர் வந்து பணக்காரர் தான், இருந்தாலும் அவர் வந்து எளிமையான வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டுருக்காரு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் என்ன கான்ட்ராஸ்ட் இருக்குது. ஒரு பணக்காரர் எப்படி இருப்பாங்க? ரொம்ப ரிச்சான ட்ரெஸ்ஸஸ் தான் போடுவாங்க, ஜுவல்ஸ் நிறையா போடுவாங்க, நிறையா ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வாங்க. ஆனால் அவர் எப்படி இருக்காராம்? எளிமையான வாழ்க்கை வாழ்கிறாராம். இந்த மாதிரி ஆப்போசிட்டாக நம்ம சொல்லுவோம் இல்லையா? இந்த இடத்துல பாருங்கள், வருத்தமாக இருந்தாலும் சிரித்தார். வருத்தமாக இருக்கும்போதே யாராவது சிரிப்பாங்களா? இல்லை இல்லையா? ஸோ இது ஒரு கான்ட்ராஸ்ட். மழை பெய்து கொண்டிருந்தாலும் அவர்கள் சுற்றுலாவிற்கு சென்றனர். மழை பெய்து மேக்ஸிமம் எல்லோரும் என்ன சூஸ் பண்ணுவோம்? வீட்டில் இருக்கிறத. பட் அதை கான்ட்ராஸ்ட்டாக என்ன செய்கிறோம்? சுற்றுலாவுக்கு போகிறதுக்கு டிசைட் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் எ கான்ட்ராஸ்ட். இந்த மாதிரியான வேறுபாடு இருக்கக்கூடிய இடங்களில் we can use though, although, even though. ஓகே, ஸோ இந்த இடத்துல இப்போ நம்ம எதுக்காக தோ எழுத போகிறோம் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா? இப்போ நம்ம தோ எழுதிடலாம். தோ அப்படின்னா என்னது? இருந்தாலும், இருந்த போதும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்பை எழுத போகிறோம். சப்ஜெக்ட் என்னது? அவர் பணக்காரராக. இந்த இடத்துல அவரை தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ ஹீக்கு அடுத்து வேர்ப் வரணும் இல்லையா? இந்த இடத்துல என்னது வேர்ப்? எது வேர்ப்? அவர் பணக்காரராக இருந்தாலும்னு கொடுத்துருக்கு. ஒரு ஆக்ஷன் நடக்குது அப்படின்னா அதை ப்ரெசன்ட் டென்ஸில், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் we have to write yes. அப்படின்னா என்ன அர்த்தம்? இரு அப்படின்னு அர்த்தம். நம்ம பி வேர்போட மீனிங் என்ன? am, is, are. இதோட மீனிங் இரு. ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது am, is, are யூஸ் பண்ணலாம் ப்ரெசன்ட் டென்ஸில். ஓகேவா? அப்போது இங்கே வந்து he வந்ததுனால நம்ம is யூஸ் பண்ணியிருக்கோம். though he is, அவர் இருந்த போதிலும் என்னவாக? பணக்காரராக. அப்போ பணக்காரர் அப்படிங்கிறதுக்கு ரிச். ஓகே, இப்போ என்ன ஆயிடுச்சு? இந்த சென்டென்ஸ் வந்து முழுமையாயிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு மெயின் கிளாஸை எழுத போகிறோம். மெயின் கிளாஸ்னால் என்னென்னு பார்த்தோம்? சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் இருக்கிறது தான் மெயின் கிளாஸ். ஓகே, இப்போ இதை பாருங்கள், எளிமையான வாழ்க்கை வாழ்கிறார். இது சாதாரண ஒரு சென்டென்ஸ் மாதிரி இருக்குது இல்லையா? அப்போ நம்ம இந்த இடத்துல அகெயின் நம்ம என்ன கொண்டுட்டு வரணும்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டை கொண்டுட்டு வரணும். சப்ஜெக்ட் யார்? அவர். ஏன்? எளிமையான வாழ்க்கை வாழ்கிறார் அப்படிங்கிறத யாரை மென்ஷன் பண்ணியிருக்கோம்? அவரை தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ ஹீ. நெக்ஸ்ட் வேர்பை நம்ம எழுதணும். நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? வேர்ப் எழுதணும். இங்கே வேர்ப் என்னது? வாழ்கிறார். வாழ்கிறதுக்கு நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? live அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பட் this is a present tense, so we are going to add yes with the verb. okay, he lives. எப்படிப்பட்ட வாழ்க்கை? எளிமையான வாழ்க்கையை வாழ்கிறார். எளிமையான வாழ்க்கைன்னா என்னது? சிம்பிள் லைஃப்.
எளிமை அப்படின்னா என்னதுங்க? சிம்பிள். வாழ்க்கைனா லைஃப். இப்போ இந்த சென்டென்ஸ் முழுமையாயிடுச்சு இல்லையா? அவர் பணக்காரராக இருந்த போதிலும் அவர் எளிமையான வாழ்க்கையை வாழ்கிறார். இதே சென்டென்ஸை நம்ம மாற்றியும் எழுதலாம். இந்த சென்டென்ஸை நம்ம அப்படியே மேலேயும் கொண்டுட்டு வரலாம். He lives simple life though he is rich. இந்த மாதிரியும் நம்ம எழுதலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவர் வருத்தமாக இருந்தாலும் சிரித்தார். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன கொண்டுட்டு வரணும்? தோ கொண்டுட்டு வரலாமா? தோ. நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் ப்ளஸ் verb. சப்ஜெக்ட் என்னது? அவர். அப்போ he ப்ளஸ் verb. வருத்தமாக இருந்தாலும். அப்போ ஒரு சப்ஜெக்ட் ஏதோ ஒரு நிலையில் இருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்க, சேடாக இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது பி வேர்ப்ஸை நம்ம எழுதணும். இங்கே நம்ம ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்கிறதுனால யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம். பட் இங்கே பாருங்கள், அவர் வருத்தமாக இருந்தாலும் சிரித்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ திஸ் இஸ் அ பாஸ்ட் டென்ஸ். ஸோ பாஸ்ட் பி வேர்ப் தான் நம்ம இங்கே எழுதணும். சரிங்களா? அப்போது ஹீ வந்தால் நம்ம என்ன பி வேர்ப் எழுதணும்? வாஸ் எழுதணும். வாஸ்னா இருந்தார். இந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா இருந்தார் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்போ தோ ஹி வாஸ் என்னவாக இருந்தார்? வருத்தமாக. வருத்தம் அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம்? அப்செட். ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸ் முடிஞ்சு போச்சு. அவர் வருத்தமாக இருந்தாலும். நெக்ஸ்ட் நம்ம என்ன கொண்டுட்டு வரணும்? மெயின் கிளாஸ். மெயின் கிளாஸ்னால் என்னது? சப்ஜெக்ட் ப்ளஸ் verb. இந்த இடத்துல சிரித்தார் அப்படின்னு சொல்லி மட்டும் வேர்பை மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ யார் சிரிக்கிறா? அவர் தான் சிரிக்கிறாரு. ஸோ அகெயின் சப்ஜெக்ட் ஆஃப் திஸ் சென்டென்ஸ் இஸ் he. he சிரித்தார் அப்படிங்கிறதுக்கு smiled. ஓகே, though he was upset he smiled. அவர் வருத்தமாக இருந்தாலும் சிரித்தார். ஓகே, இதே சென்டென்ஸை he smiled though he was upset அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், மழை பெய்து கொண்டு இருந்தாலும் அவர்கள் சுற்றுலாவிற்கு சென்றனர். மழை பெஞ்சிட்ருக்கு இருந்தாலும் அவங்க என்ன செய்கிறாங்களாம்? சுற்றுலாவுக்கு போயிருக்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கொண்டுட்டு வரலாம்? தோ கொண்டுட்டு வரலாமா? இப்போ நீங்கள் ஏன் கூடவே ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம். தோ. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன எழுதணும்? சப்ஜெக்ட் எழுதணும் இல்லையா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள், 2 ஆக்ஷன்ஸ் நடந்திருக்கு. மழை பெய்து அவங்க போயிருக்காங்க. பட் இந்த இடத்துல இந்த ஆக்ஷனை பண்ணினது அவர்கள் அப்படிங்கிற இந்த சப்ஜெக்ட். பட் இதை நம்ம அப்படி எழுத முடியாது இல்லையா? மழை பெய்து கொண்டு இருந்தது அப்படிங்கிறது வேற ஒரு ஆக்ஷன். ஸோ அந்த மழை பெய்கிறத தான் நம்ம என்ன செய்யணும்? இந்த தோ பக்கத்தில் நம்ம எழுதணும் இல்லையா? மழை பெய்து அப்படிங்கிறத நம்ம இட் இஸ் ரெய்னிங்னு சொல்லுவோம். பட் இங்கே மழை பெய்து கொண்டு இருந்தாலும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? போயிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ பாஸ்ட் டென்ஸ். ஸோ வி ஹேவ் டு ரைட் இட் வாஸ் ரெய்னிங். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு மெயின் கிளாஸ் எழுதலாம். இப்போ இந்த சென்டென்ஸை என்ன செய்ய போகிறோம்? எழுத போகிறோம். அவர்கள் சுற்றுலாவிற்கு சென்றனர். நார்மலான ஒரு சென்டென்ஸ் மாதிரி இருக்குங்களையா? இதில் அவர்கள் அப்படிங்கிறது என்னதுங்க? சப்ஜெக்ட். அப்போ தே. நெக்ஸ்ட் verb எழுதலாமா? சுற்றுலாவிற்கு சென்றனர். அப்போ சென்றனர் அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்? செல் அப்படிங்கிறத நம்ம கோ சொல்லுவோம். கோவோட பாஸ்ட் ஃபார்ம் என்னது? வெண்ட். அப்போ தே வெண்ட். எங்கே போனாங்க? சுற்றுலாவிற்கு. அப்போ இக்கு அப்படின்னா ஃபார், த சுற்றுலாவிற்கு அப்படின்னா அப்போ பிக்னிக். ஓகே, மழை பெய்து கொண்டு இருந்தாலும் அவர்கள் சுற்றுலாவிற்கு சென்றனர். ஓகே, இப்போ நம்ம although and even though யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். அவள் கோபமாக இருந்தாலும் சிரித்தாள். இதை எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம்? இதோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். விலையுயர்ந்த ஆடையாக இருந்தாலும் நான் ஆடையை வாங்கினேன். ட்ரெஸ்ஸோட ரேட் கூட தான் இருந்துச்சு, இருந்தாலும் நான் வாங்கிட்டேன். இப்படி சொன்னோன்னா நம்ம தோ யூஸ் பண்ணலாம். பட் இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. ட்ரெஸ்ஸோட ரேட் ரொம்ப ஹை தான், இருந்தாலும் நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் நம்ம என்ன செய்கிறோம்? ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லும் பொழுது we can use although.
ஓகே, அதே ரூல்ஸ் தான் இப்போ நம்ம இங்கே எழுத போகிறோம். ஸோ என் கூடவே நீங்களும் முயற்சி பண்ணிகிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அல்தோ யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது இந்த நான் ஆடையை வாங்கினேன் மெயின் கிளாஸ் இருக்கு இல்லையா, இந்த மெயின் கிளாஸையும் நம்ம ஃபர்ஸ்ட் கொண்டு வரலாம். இதை ஒரு எக்ஸாம்பிளில் நம்ம இதை பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம நான் ஆடையை வாங்கினேன் அப்படிங்கிறத எழுதிடலாமா. நெக்ஸ்ட் விலை உயர்ந்த ஆடையாக இருந்தாலும், இப்போ இது என்ன டென்ஸில் இருக்குது, வாங்கினேன் அப்படின்னு இருக்கிறதுனால this is a past tense. Okay, so we are going to write the subject of this sentence. நான் அப்படிங்கிறது என்னதுங்க, subject. next verb எப்பவும் போல எழுதிடலாமா, வாங்குறதுக்கு buyன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ buyயோட past tense என்ன, bought. I bought, நான் வாங்கினேன். என்ன வாங்கினேன், ஆடை, ஆடைனா dress, the dress. ஓகே, நெக்ஸ்ட் என்ன எழுதணும், although. இதை வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் கூட எழுதலாம், அதே மாதிரி தான். ஸோ நோ கன்ஃபியூஷன்ஸ். ஓகே, althoughக்கு அப்புறம் நம்ம நார்மலாக சப்ஜெக்ட் வேர்ப் வச்சு எழுதும் இல்லையா, அதை எழுதிடலாம். விலை உயர்ந்த ஆடையாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். அப்போ இந்த இடத்துல நம்ம எதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம், நம்மளை வந்து மென்ஷன் பண்ணலை. இதில் மட்டும்தான் நம்ம செய்கிற ஆக்ஷன் இருக்குது இல்லையா, பட் இந்த இடத்துல டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக எப்படி இருக்குது, அந்த ட்ரெஸ்ஸை பற்றி நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம், விலை உயர்ந்த ஆடை அப்படின்னு சொல்லி. அப்போ அதை தான் நம்ம சப்ஜெக்டாக கொண்டுட்டு வரணும். ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம ட்ரெஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டோம் இல்லையா, அதனால நம்ம அகெயின் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ண வேண்டாம். ஸோ ட்ரெஸ்க்கு பதிலாக தேர்ட் பர்சனில் ஆப்ஜெக்டை பற்றி சொல்லும் பொழுது என்ன யூஸ் பண்ணுவோம், இட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அப்போ இட், although இட். நெக்ஸ்ட் verb எழுதலாமா, விலை உயர்ந்த ஆடையாக இருந்தாலும். இரு அப்படிங்கிறதுக்கு என்ன பி verb சொன்னோம், past tenseல he she it வந்தால் was யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம் இல்லையா, அப்போ it was. என்னவாக, விலை உயர்ந்த அப்படின்னா எக்ஸ்பென்சிவ். ஸோ சிம்பிளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். விலை உயர்ந்த ஆடையாக இருந்த போதிலும் நான் ஆடையை வாங்கினேன். ஓகே, வானிலை குளிர்ச்சியாக இருந்தாலும் நாங்கள் நீந்த சென்றோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லியிருக்கோம், வெதர் வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது, இருந்தாலும் நாங்கள் என்ன செஞ்சோம், நீந்துறதுக்கு போனோம், ஸ்விம் பண்ணுறதுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக நம்ம டோனை உயர்த்தி சொல்லும் பொழுது we can use although. ஓகே, இப்போ நம்ம இந்த சென்டென்ஸை டூவாக டிவைட் பண்ணிக்கலாமா. வானிலை குளிர்ச்சியாக இருந்தாலும் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ், நாங்கள் நீந்த சென்றோம். ஸோ இந்த இடத்துல வானிலையை பற்றி தான் இந்த இடத்துல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், அதனால அந்த வெதரை தான் நம்ம என்ன செய்யணும், சப்ஜெக்டாக கொண்டுட்டு வரணும். ஸோ டோன்ட் ஃபர்கெட், நாங்கள் நீந்த சென்றோம், இந்த செயலை செய்கிறது நாங்கள். ஃபர்ஸ்ட் although, நெக்ஸ்ட் என்ன கொண்டுட்டு வரணும், the weather. நெக்ஸ்ட் என்ன கொண்டுட்டு வரணும், verb கொண்டுட்டு வரணும் இல்லையா. ஸோ இரு அப்படிங்கிறது தான் என்னது, be verb. இந்த இடத்துல இது ஒரு past tense, சென்றோம் அப்படிங்கிறது ஒரு past tense இல்லையா. ஸோ we have to write the be verb was. weather was என்னவாக இருந்தது, குளிர்ச்சியாக. ஸோ cold. வானிலை குளிர்ச்சியாக இருந்த போதிலும். அடுத்து என்னது, இந்த சென்டென்ஸை நம்ம கொண்டுட்டு வரணும், நாங்கள் நீந்த சென்றோம். அப்போ நாங்கள் அப்படிங்கிறதுக்கு we. நெக்ஸ்ட்டு verb எழுதலாமா, சென்றோம் அப்படிங்கிறது தான் என்னதுங்க, verb. ஸோ செல் அப்படிங்கிறதுக்கு go, கோவோட past tense went. நாங்கள் சென்றோம் எங்கே, நீந்துவதற்கு. அப்போ நீந்த அப்படிங்கிறதுனால ஸ்விம்மிங். ஓகே, வானிலை குளிர்ச்சியாக இருந்த போதும் நாங்கள் நீந்த சென்றோம். அவளை அழைக்காவிட்டாலும் விருந்திற்கு சென்றாள். இப்போ இந்த இடத்துல பாருங்க, இதில் என்ன கான்ட்ராஸ்ட் இருக்குது, அவளை அழைக்காவிட்டாலும் அவள் விருந்திற்கு சென்றாள். ஸோ நம்மளை யாராவது இன்வைட் பண்ணலன்னா நம்ம என்ன டெசிஷன் எடுப்போம், அதுக்கு போகக்கூடாதுன்னு தான் டெசிஷன் எடுப்போம். பட் ஷீ டிசைட் டு கோ. ஓகே, இது ஒரு ஸ்ட்ராங்கரான ஒரு கான்ட்ராஸ்டாக இருக்கு இல்லையா. ஸோ கண்டிப்பாக அதை பண்ண மாட்டாங்க, இருந்தாலும் அந்த விஷயத்தை நம்ம பண்ணுவோம் இல்லையா. இந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து ஈவன் தோ யூஸ் பண்ணலாம். அவளை அழைக்காவிட்டாலும் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ், விருந்திற்கு சென்றாள் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ். ஸோ இந்த இடத்துல
ரெண்டு இடத்துலையுமே நம்ம யாரை மென்ஷன் பண்ணியிருக்கோம்னா அவள் அப்படிங்கிற ஒரு பொண்ணை தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நோ கன்ஃபியூஷன், இதில் ரெண்டு சென்டென்ஸ்லையுமே சப்ஜெக்டில் அவள் தான் வரப்போகுது. சரிங்களா? அப்போது ஃபர்ஸ்ட் அழைக்காவிட்டாலும் அப்படிங்கிறதுனால நம்ம ஈவன் தோ வச்சு நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம், சென்டென்ஸ் எழுத போகிறோம். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதிடலாமா? யார் சப்ஜெக்ட்? அவள். இப்போ ஷீ. இப்போ அவங்கள வந்து அழைக்கலை அப்படி தானே? அப்போ இந்த இடத்துல பி வேர்ப் என்ன? வாஸ் நாட் அல்லது வாசின்ட். அப்போ அழைக்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? இன்வைட். இன்வைட்டோட பாஸ்ட் டென்ஸ் என்னங்க? இன்வைட்டட். அவளை அழைக்காவிட்டாலும், ஸோ இது ஃபினிஷ்ட். விருந்திற்கு சென்றாள். ஸோ அகெயின் சப்ஜெக்ட் வேர்ப் வச்சு இந்த சென்டென்ஸ் எழுத போகிறோம். யார் போனது? அவள். ஸோ ஷீ. சென்றாள் அப்படிங்கிறதுக்கு வெண்ட். எங்கே போனாங்க? விருந்திற்கு. அப்போ டு த பார்ட்டி. அவன் இதுவரை ஓடவில்லை என்றாலும் மாரத்தானில் சேர்ந்தான். ஸோ அவன் இதுவரை ஓடவில்லை என்றாலும் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ், மாரத்தானில் சேர்ந்தான் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ். ஸோ இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த அவன் அப்படிங்கிற இந்த சப்ஜெக்ட் தான் என்ன செய்கிறாங்க? இந்த ஆக்ஷனையும் செய்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஈவன் தோ ஸ்டார்ட் பண்ணியும் நம்ம இந்த சென்டென்ஸை ஃபர்ஸ்ட் எழுதுறதுனால எழுதலாம், அல்லது இதை ஃபர்ஸ்ட் எழுதுறதுனால எழுதலாம். ஓகே, இப்போ நம்ம இதை எழுதிடலாமா? மாரத்தானில் சேர்ந்தான். இப்போ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்ன இந்த சென்டென்ஸில்? யார் சேர்ந்தா? அவன். அப்போ ஹீ. சேர்ந்தான் அப்படின்னா ஜாயின். ஜாயினோட பாஸ்ட் டென்ஸ் என்னங்க? ஜாயின்ட். ஹி ஜாயின்ட். எதில் சேர்ந்தான்? மாரத்தான். த மாரத்தான். ஓகே, இப்போ நம்மளுக்கு இது ஃபினிஷ்ட். நெக்ஸ்ட் அவன் இதுவரை ஓடவில்லை என்றாலும் அப்படிங்கிறதுனால அந்த இருந்தாலும் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். அப்போ ஈவன் தோ. ஈவன் தோக்கு அடுத்து சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் வச்சு எழுதணும் இல்லையா? சப்ஜெக்ட் யார்? ஹீ. இதுவரை அவன் ஓடவே இல்லை அப்படி தானே? அப்போ ஹீ ஹேட் நெவர். ஒரு விஷயத்தை அவங்க பண்ணவே இல்லை, இதுக்கு முன்னாடி பண்ணினதே கிடையாது அப்படிங்கிறப்ப we have to use had போட்டுட்டு never. he had never. எதை செய்யலை? ஓடவில்லை. அப்போ run. இதுவரை அவை ஓடவே இல்லை, அதாவது இதுக்கு முன்னாடி அவை ஓடினதே இல்லை அப்படிங்கிறது தானே இதுக்கு அர்த்தம். ஸோ பிஃபோர்னா இதுக்கு முன்னாடி அல்லது இதுவரை. ஓகே, இப்போ உங்களுக்கான ஒரு சிச்சுவேஷன். பலத்த மழை பெய்தாலும் அவர்கள் வெளியே தங்க முடிவு செய்தனர். இதை வந்து எப்படி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணலாம்? இது உங்களுக்கான ஒரு சின்ன ஹோம்ஒர்க். இதோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.